அன்னை தந்தையே நன்றி, வேற்றுமையில் ஒற்றுமை விளக்கிய சொந்தமே நன்றி நன்றி. ஆயிரம் நண்பர்கள் நன்றி, எண்ணினிய அன்பர்கள் நன்றி. அறிவியலோ ஆன்மீகமோ உலகியல் உள்ளங்கையில் உண்மையை உணர்த்திய ஆசான்களே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொண்டு தனதடி வழிபடும் அவரிடர் கடிக்கன பத்தி வர அருளினன் மிகு குறை வடிவினர் கையில் வழிவள முறை இறையே. வடிவினர் பயில் வழிவள முறை இறையே. திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவயான் திருநீரு. செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவயான் திருநீரு. ஆற்றல் அடல் விடையேற அளவையான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் புசுரன் ஞானன் சம்பந்தன் தேற்றி ஜனலுடல் ஊற்ற திப்பினிலாயின் தீர சாற்றிய பாடகர் பதும் வல்லவனல்லவர் தாமே. சாற்றிய பாடகர் பதும் வல்லவனல்லவர் தாமே. அனைவருக்கும் பசுமை வணக்கம். வனம் அமைப்பின் 97வது வான்மழை கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றும் எங்களது பணிவான வணக்கத்தை சொல்லி, வனம் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் வான்மழை என்கின்ற பெயரிலே கடைசி வெள்ளிக்கிழமை, ஒரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மாலையிலே 3 பேரை நாங்கள் அழைக்கிறோம். ஒரு சாதனையாளர், ஒரு செயற்பாட்டாளர், ஒரு அறிஞர் என்று. இந்த 3 பேரிலே இன்று 2 ரோலை செய்து கொண்டிருப்பவர் கௌதம் அவர்கள். அவர் அறிஞராகவும் செயற்பாட்டாளராகவும் இருப்பதினால் அவரை மட்டுமே இந்த மாதம் அழைத்திருக்கிறோம். சாதனையாளர் வரிசையிலே நமது செயல் தலைவர் அவர்கள் அவரை பற்றி உங்களுக்கு வரவேற்புரையிலே அறிமுகம் செய்வார்கள். அவர்கள் நமது வனம் அமைப்பின் அறம் காவலரும், ஆழியாறு அறிவித்திருக்கோவிலுடைய அறம் காவலரும், ஒசூர் அறிவித்திருக்கோவிலுடைய நிறுவன அறம் காவலர்களும், இன்னும் பல தொழில்களை செய்து கொண்டிருப்பவர். அவர் இன்று நமக்கு இங்கு வந்திருப்பது இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலே இன்று அவருடைய இருப்பு நமக்கு அமைந்துள்ளது. வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய 97வது மாதம் வான்மழை கருத்தரங்கத்துக்கு திரளாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த நாளிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு பிரதி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த கருத்தரங்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அனுபவப்பட்டவர்கள், அறிஞர் பெருமக்களிடமிருந்து பல்வேறு நல்ல கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செயல்பாட்டாளர்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சாதனையாளர்களை பாராட்டி அவர்கள் மென்மேலும் சாதனைகள் படைக்க வேண்டும் என்ற ஒரு ஒத்த கருத்தோடு தொடர்ந்து இந்த கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட அருமையான
கருத்தரங்கிற்கு இன்று தலைமை விருந்தினராக வந்திருக்கின்ற அரங்கா துரைராஜ் அவர்கள் நிறுவனர், தலைமை செயல் அதிகாரி, மதர் இந்தியா ஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. பட்டு அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இருந்தாலும் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து போன மிகப்பெரிய ஒரு பேரறிஞர், மத்திய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலத்தினுடைய தந்தையார். யாருங்க? ரங்கராஜன் குமாரத்தினுடைய தந்தையார் மோகன் குமாரமங்கலம். மோகன் குமாரமங்கலத்தினுடைய தந்தையார் டாக்டர் சுப்பராயன். டாக்டர் சுப்பராயனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரே குடும்பத்தில் 3 தலைமுறை இந்த நாட்டுக்காக பாடுபட்டார்கள் என்றால் அது டாக்டர் சுப்பராயனுடைய குடும்பம். பாடுபட்டது மட்டும் இல்லாத இன்றைய அரசியல்வாதிகள் மாதிரி பெரிய சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைக்காத, அந்த குடும்பமே எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே அர்ப்பணிப்பு. இன்னைக்கு சென்னையில் பிரதானமாக இருக்கின்ற பிரசிடென்சி கிளப்னு சொல்லுவாங்க, ஒரு 20 ஏக்கர்ல இருக்கும். அது டாக்டர் சுப்பராயனுடைய சொத்து. இந்தியாவில் ஒரு கிரிக்கெட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு வலதுகரமாக செயல்பட்டவர் டாக்டர் சுப்பராயன் அவர். அவரை பற்றி சொல்லணும்னா அதுக்கு தனி கருத்தரங்கே வேணும். ஏன்னா அவருடைய ஞாபகார்த்தமாக ஒரு விழா எடுத்து 3 தலைமுறைகள் தியாகத்துக்காக பண்ணினவங்களுக்காக ஒரு விழா எடுத்த பெருமை எனக்கு உண்டு. பெரிய அளவிலே அதை செய்தோம். ஏன்னா இந்த தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க இந்த மாதிரி ஒரு தியாக குடும்பம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவர்களுடைய ஜமீன் தான் குமாரமங்கலம். சுப்பராயனுக்கு பங்காளியெல்லாம் கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களே சுப்பராயனை தத்தெடுத்துட்டு போய் தனியாக வச்சு பாதுகாத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அவர் ஆங்கிலேயருடைய கண்காணிப்பிலே அவர் படித்தவர், வளர்ந்தவர். அதனால தான் அந்த காலத்திலேயே லண்டன் போய் அவர் படிச்சிருக்கார். சுப்பராயன் மிகப்பெரிய ஒரு இங்கிலீஷ் ஆரேட்டர். அவர் சட்டசபையில் பேசினார்னா அப்படி கேட்க முடியும். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அப்பேற்பட்ட ஒரு ஊரில் இருந்து பிறந்து வந்தவர் தான் நமது இந்த தலைமை விருந்தினர். இப்படி ஒரு அருமையான சிறப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற திரு கௌதம் தண்டபாணி அவர்களை வரவேற்பதிலே வனம் இந்தியா பெருமகிழ்வடைகிறது. இன்று நமது வனம் இந்தியாவுக்கு எப்பொழுதும் ஆதரவும் அன்பும் கொடுத்து கொண்டிருக்கின்ற திரு ஜூப்ளி டெக்ஸ் கந்தசாமி அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இயற்கை விவசாயத்திலே பாரத பிரதமரிடமிருந்து விருது வாங்கி வனம் இந்தியாவினுடைய இயற்கை விவசாயினுடைய துறைக்கு இயக்குநராக பணியாற்றி கொண்ட பழனிசாமி அண்ணா அவர்களை வரவேற்கிறேன். வனம் இந்தியாவினுடைய வளாகத்தை கொடுத்த திரு கணேஸ்வர் அவர்கள் கிளம்பிட்டார் நினைக்கிறேன். அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து அந்த காலத்திலிருந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவர் படிக்கிறதுக்கெல்லாம் போகலைன்னா கூட விவசாய சங்கத்துக்கு மட்டும் போயிட்டே இருப்பேன் அப்படின்னார். வேறு யாரும் இல்லை, நம்முடைய செஞ்சேரி மந்தர்கிரீஸ்வரர் ஆலயத்தினுடைய தங்க ரதத்தை முன்னால் நின்று சிறப்பு செய்து இன்று அருமையாக ஏற்பாடு செய்த மோகன் மந்திராச்சலம் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன். பாழடைந்து போன சிவன் கோயில்கள் எல்லாம் கண்டெடுத்து இன்று புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்லடத்தில் உள்ள ஒரு சிவாலயத்தையும் புதுப்பிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்ற குமரன் டெக்ஸ் அண்ணா அவர்களை வருக நாச்சிமுத்து அண்ணா அவர்களை வருக என வரவேற்கிறேன். எங்கள் தொழில்நுட்ப இயக்குனர் உமாபதி அவர்களை வருக வரவேற்கிறேன். மற்றுமுள்ள அனைத்து அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், மகளிர்கள் திரளாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி 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 நன்றி.